வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கென சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண அமைச்சுகளின் செயற்பாடுகள் தொடர்பில் மாகாண சபை அமர்வில் வாத பிரதிவாதம். யாழ்ப்பாணத்தில் ரொக்கும்பலைச் சேர்ந்த மேலும் பலரை கைது செய்வதற்கான விசாரணைகள் தீவிரம். பனாமா ஆவணங்களில் பகிரங்கப்படுத்தப்பட்ட இலங்கையர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரிக்கை. தமிழகத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவரின் கூட்டம் ரத்து. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. வடமாகாண சபை அமைச்சுகளின் செயற்பாடுகள் தொடர்பில் மாகாண சபை அமர்வில் வாத பிரதிவாதம் நிலவுவதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் கதிர்காமத்தையன் ரஜினிகாந்துடன். ஆரம்பத்திலே அமைச்சுக்களுக்கான ஆலோசனை குழு நியமனம் தொடர்பான கருத்துக்கள் சபையிலே முன்வைக்கப்பட்டன. அதிலே கருத்து தெரிவித்த பிரதி அவைத் தலைவர் அண்டனி ஜெகநாதன், நாங்கள் 16 உறுப்பினர்கள் சேர்ந்து கையொப்பமிட்டு அமைச்சரவையை மாற்றுமாறு கேட்டிருந்தோம். அமைச்சர்கள் மீது நாங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை. புதிய மாற்றம் ஒன்றையே கோருகின்றோம். மக்களை ஏமாற்றுகிற தலைவர்கள் தூக்கி எறியப்படுதல் வேண்டும். அவைத்தலைவரே, நீங்கள் ஜனநாயகமாக நடந்து கொள்ளுங்கள். கிழக்கு மாகாணத்தில் பிரதி அவைத் தலைவரே சபையை நடத்துகிறார். மாகாண சபையில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக பேசுமாறு சம்பந்தனிடம் கேட்டேன். அவர் கதைக்கவில்லை. தாங்கள் வாழும் காலம் வரை ஹீரோவாக இருக்கவே அவர்கள் நினைக்கிறார்கள் என அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுங்கட்சி உறுப்பினர் சானா சுகிர்தன், வடமாகாண கல்வி வீழ்ச்சிக்கு கல்வி அமைச்சர் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது எனவும் கடந்த காலங்களில் திட்டமிட்டே அது மேற்கொள்ளப்பட்டது எனவும் தெரிவித்தார். அதன்பொழுது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா, வடமாகாணத்தினுடைய கல்வி வீழ்ச்சிக்கு வடமாகாண சபையை பொறுப்பு கூறுதல் வேண்டும், அதனை தட்டி கழிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். இதன்பொழுது சபையில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினரிடையே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இதன்பொழுது சபையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலையிலே அவைத்தலைவர் உறுப்பினர்களை பார்த்து, என்னை செம்மறி என்று நினைத்தீர்களா என்று கேட்டார். இதேவேளை வடமாகாண சபை அமர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது பேரவை செயலகத்திற்கு முன்பாக வடமாகாண தொண்டராசிரியர்களும் வடமாகாண தொழில்நுட்ப சங்கமும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. தொண்டராசிரியர்களுக்கான நியமனம் தொடர்பான பெயர் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்ட போதிலும் இதுவரை நியமனம் வழங்கப்படும் என கோரிக்கையை தொண்டராசிரியர்கள் இந்த கவனஈர்ப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார் ஆகிய தொழில்நுட்ப கல்லூரிகளிலே காப்போத சாதாரண தரத்துடன் உள்வாங்கப்பட்ட தங்களுக்கு நியமனம் மறுக்கப்பட்டுள்ளதாக கோரி வடமாகாண தொழில்நுட்ப சங்கமும் இந்த கவனஈர்ப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபை பேரவைச் செயலகத்திலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கதிர்காமத்தையன் ரஜினிகாந்தன். இதேவேளை வடமாகாண சபை இடம்பெற்று வரும் நிலையில் வடமாகாண சபைக்கு முன்பாக இன்றைய தினம் 2 ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வடமாகாண சபை அமர்வுகள் இடம்பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஏற்கனவே தமது பெயர்கள் தெரிவு செய்யப்பட்டு பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இன்னமும் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என தெரிவித்தோம். தாம் பல வருடங்களாகவே தொண்டர் ஆசிரியர்களாக பணியாற்றி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். போர்க்காலங்களிலும் நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த போதிலும் மீள்குடியேற்றங்களின் போதும் தாங்கள் மாணவர்களுக்கு சபைகளை வழங்கி வந்த போதிலும் இதுவரை தமக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். நீண்ட காலமாக நான் 95ஆம் ஆண்டுல இருந்து ஆசிரியராக படிக்கிறேன். இதுவரை எனக்கு நியமனம் கிடைக்கல. என்ன போல நிறைய பேர் உண்மையாகவே ஆசிரியராக படிப்பிச்சு எந்த ஒரு வேதனமும் இல்லாமல் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நிரந்தர நியமனம் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த சுட்டெரிக்கும் வெயில்ல நாங்கள் இவ்வளவு பேரும் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். வடமாகாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள், தொண்டர் ஆசிரியர்கள் கடந்த 10 வருடமாக இங்கு தொண்டர் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருந்தோம். நமது பெயர் பட்டியல் வந்தும் நமக்கு ஒரு ஆசிரியராக உள்வாங்கையில் இந்த ஆசிரியராக உள்வாங்கி எங்களுக்கான நிரந்தர நியமன கடிதத்தையும் எங்களுக்குரிய ஆசிரியர் கலாசாலைகளுக்கும் எங்களை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை வடமாகாண தொழில்நுட்ப சங்க மாணவர்கள் சிலர் தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரி வடமாகாண சபைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். தொழில் சார்ந்த துறை படிச்சும் எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம். இந்த முறை தற்போது வடமாகாண சபையினால் கோரப்பட்ட விண்ணப்பத்தில் பல பேர் விண்ணப்பிச்சு அவங்க விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ வடமாகாண சபையால் நிராகரிக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களை தயவு செய்து ஏற்றுக்கொண்டு இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் இருக்கிற அவ்வளவு எக்ஸாம் மூலம் தெரிவு செய்யணும் என்று நாங்கள் இருக்கிறோம். யாழ் குடாநாட்டில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட ராக் டீம் என்ற குழுவுடன் தொடர்புடைய மேலும் சிலர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக விசேட திடீர் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
யாழ் குடாநாட்டில் கடந்த ஒரு மாத கால பகுதிக்குள் பதிவான பல்வேறு குற்றச்செயல்களை அடிப்படையாக கொண்டு யாழ் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது 5 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 18 மற்றும் 23 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களுள் யாழ் பிரபல பாடசாலையொன்றின் மாணவர்களும் உள்ளடங்குவதாகவும் யாழ் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து 2 கைக்குண்டுகள், 3 வாள்கள், கைக்கோடாரிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்கள் பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்பது சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்புடைய மேலும் 3 அல்லது 4 தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் யாழ் போலீசார் தெரிவித்தனர். சட்டத்திற்கு முரணான வகையில் வாள்கள் மற்றும் கத்திகளை தயாரிப்பதற்கு யாழ் மேல் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சட்டத்திற்கு முரணாக வாள்கள் மற்றும் கத்திகளை தம் வசம் வைத்திருப்பவர்களை உடனடியாக போலீஸ் நிலையங்களில் கையளிக்க வேண்டும் எனவும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். யாழ் குடாநாட்டில் அண்மை காலமாக வாள்வெட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அடுத்து யாழ் மேலதிக நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. சட்டத்திற்கு முரணான வகையில் வாள்கள் மற்றும் கத்திகளை வைத்திருப்பது குற்றம் எனவும் அவ்வாறு வைத்திருப்பவர்கள் உடனடியாக அவற்றை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் தேடுதல் நடவடிக்கையின் போது இவற்றை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு முரணான வகையில் வாள்கள் மற்றும் கத்திகள் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதால் அவற்றை தடை செய்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறி செயற்படும் கமாலிகளின் உரிமத்தை ரத்து செய்வதற்கும் அவற்றின் மேல் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குற்றச்செயல்களின் போது கைது செய்யப்படுவர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் மூலம் குறித்த ஆயுதங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்ட கம்மாளிகளை அடையாளம் காணப்பட்டு அவைகளின் மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மேலும் தெரிவித்தார். பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வருகை தந்துள்ளார். இன்று காலை 10 மணியளவில் ஆணைக்குழுவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வருகை தந்ததாக ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்தார். உள்நாட்டு விமான பாவனைக்கான முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச 150 மில்லியன் செலவிட்டமை தொடர்பிலான விசாரணைக்காக நாமல் ராஜபக்ச ஆணைக்குழுவிற்கு வருகை தந்ததாக ஆணைக்குழுவின் பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். மேலும் பெசில் ராஜபக்ச தனது மகன் மற்றும் மகளின் அமெரிக்காவில் உள்ள வீடுகளில் தொழில் புரிய கடற்படையினரை 2 பேர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது நாமல் ராஜபக்ச வாக்குமூலம் பெறப்பட்டு வருவதாக பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை யோஷித ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிஎஸ்என் அலைவரிசை தொடர்பிலேயே இவரிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. சர்ச்சைக்குள்ளான பனாமா பத்திரிகைகளின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய 65 இலங்கையர்களின் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பனாமாவின் மொசெக் பொன்சேகா நிறுவனத்தின் நிதி வைப்பிலிட்ட நபர்களின் பெயர் பட்டியல் நேற்றிரவு புலனாய்வு ஊடகவியலாளர்களின் சர்வதேச அமைப்பினால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இலங்கையின் 3 நிறுவனங்கள், இடைத்தரகர்கள் எனப்படும் 7 பேர் மற்றும் நாட்டின் 53 தனியார் முகவரிகள் அடங்கிய விவரங்கள் இதன் மூலமாக வெளியிடப்பட்டிருந்தன. இதேவேளை இதனூடாக இந்தியாவில் 1046 பேர் மற்றும் 828 தனியார் முகவரிகளும் குறித்த பட்டியலில் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. காணாமற் போனோர் தொடர்பில் வடமாகாணத்தில் சாட்சியங்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகள் நிறைவுக்கு வந்துள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்யும் குழு ஒன்று அமைத்து நாளை முதல் விசாரணைகள் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HD குணதாச தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்திற்கான சாட்சி விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாகவும் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா புனர்வாழ்வு முகாமில் இருந்து 10 பேர் இன்றைய தினம் அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு பெற்று வந்த 10 பேரை இன்று அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இவர்கள் 1 வருட காலம் மற்றும் 6 மாத காலம் புனர்வாழ்வினை பூர்த்தி செய்த நிலையில் வவுனியா பூந்தோட்டம் புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு காலத்தை பூர்த்தி செய்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் புனர்வாழ்வு நிலையத்தின் பணிப்பாளர் கர்னல் MAR ஹெமில்டன் அதிதியாக கலந்து கொண்டதுடன் புனர்வாழ்வின் பின்னாய்வு பொறுப்பதிகாரி லெப்டினன்ட் கர்னல் பெர்னாண்டோ, சமூகமயப்படுத்தப்படுவோரின் பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நாட்டில் இடம்பெற்ற மேலும் சில சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து.
ஹபரண தம்பிட்டிய விகாரைக்கு அண்மையில் உள்ள வீட்டுத் தோட்டம் ஒன்றின் கிணறு ஒன்றிலிருந்து முதலை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த முதலை மின்னேரியா காட்டுப்பகுதியிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த பகுதிக்கு வருகை தந்த வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் முதலையை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட முதலை பின்னர் மின்னேரியா தேசிய சரணாலயத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த காலப்பகுதியில் அதிக சூரிய வெப்பம் காரணமாக கண்களுக்கு அதிகம் பாதிப்பு ஏற்படுவதாக தேசிய கண் வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. சூரிய புற ஊதா தாக்கம் நேரடியாக கண்களை தாக்குவதால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கண் சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதிக சூரிய தாக்கத்திலிருந்து கண்களை பாதுகாக்கும் வகையிலான கண்ணாடிகளை அணிவது அவசியம் என கண் சத்திர சிகிச்சை நிபுணர் மேலும் தெரிவிக்கின்றார். இன்றைய தினம் பிற்பகல் வேளைகளில் நாட்டின் பல மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று மதியம் 2 மணிக்கு பின்னரான காலப்பகுதியில் குறித்த சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகம் மழை வீழ்ச்சி பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக மேலும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நேற்றும் பல பகுதிகளில் பெய்த கடும் மழையால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. நேற்று மாலை கடும் காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக குருநாகல் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட 3 கிராமங்கள் அதிக பாதிப்பை எதிர்நோக்கியிருந்தன. படுவஸ்னுவர கிழக்கு, குளியாப்பட்டிய கிழக்கு மற்றும் பமனாகொடுவ பிரதேச சபைக்குட்பட்ட கிராமங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதுடன் இந்த பகுதிகளில் 25 வீடுகள் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. படுவஸ்னுவர கிழக்கு மற்றும் பமனாகொடுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மின்கம்பிகள் சேதமடைந்துள்ளதால் அங்கு மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக விவசாய செய்கைகளும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன. இதேவேளை அகலியகொட தீனபலதன்ன பிரதேசத்தில் மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு 7 மணியளவில் சம்பவித்துள்ளது. வீட்டு மூன்றில் இருந்தபோதே மின்னல் தாக்கம் பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் HB சுவர்ணபால எனும் ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் அகலியகொட மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கம் தொடர்ந்தும் பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. காலி முதல் பொத்துவில் வரையான கடற்கரையோர பகுதிகளில் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதிகளில் இன்று மாலை மற்றும் இரவு வேளைகளில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பிரதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தி அறிக்கை 2:25 பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.